அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த ஏப்ரல் மாதம் உருவாக்குகிறது. ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. மிக வலுவாக நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார். மிக வலுவாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் நுழைவது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானத்திற்குரிய நட்சத்திரத்தில் மிக வலுவாக இந்த வேளையில் நுழைந்திருப்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அடுத்த மாதத்திலிருந்து முழுவதும் சப்தமத்தில் வலுவாக அமர்வதோடு மட்டுமல்லாது குரு பகவான் பார்வை மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் பதியக்கூடிய தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளத்தை இடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அதற்கு முன்னதாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் இன்றி ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்குவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய தடைகள் அத்தனையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சுகஸ்தானமாகிய 4இல் நுழைந்திருந்தாலும் முழுமையாக ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் தைரியஸ்தானத்திற்குரிய பலனும் சுகஸ்தானத்திற்குரிய பலனும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக உங்களை தேடி வராது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிடுவதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தடையில்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சனி பகவான் சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் 7.5 சனியை ஒப்பிடுகையில் இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டம சனியில் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தி விட மாட்டார். இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து உறுதியாகவே நன்மையையும் வளர்ச்சியையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பெரிய அளவில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உறுதியாகவே உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் பலம் வருவது உறுதியாகவே நீங்கள் நினைத்த காரியங்களை திட்டமிட்டதை காட்டிலும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தடைதாமதமின்றி உறுதியாக தன்னதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் தனுசு ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் செயல்படும் போது மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.
மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்திலும் மிக வலுவாக 7ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. மங்களகாரகரான செவ்வாய் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சப்தமத்தில் அமர்ந்து தற்போது மீண்டும் அஷ்டமத்தில் நுழைவதால் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. ஏனென்றால் மிக விரைவில் அவர் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதோடு மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக 4ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் அதற்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் உச்சம் பெற்றும் வலம் வர போகிறார். சூரியன் சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல், சிரமம், தடை தாமதம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் விரைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை விலகுங்க. அலைச்சல், சிரமம் குறைவதோடு காரிய வெற்றி எளிதில் கைகூடுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் உச்சம் பெற்ற நிலையில் சுகஸ்தானமாகிய 4இல் வக்ரகதியிலும் பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிலும் பலம் வர போகிறாருங்க சுக்கிரன். எனவே சுக்கிரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறார். ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வீரியஸ்தானமாகிய 3இல் வலம் வருகிறாருங்க. அதற்கு பிறகு 4ஆம் இடத்தில் 10ஆம் தேதியிலிருந்து வலம் வர போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். இப்படி 3 இடங்களை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் தடைதாமதம், சிக்கலின்றி நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள்ல எளிதில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் வலம் வருகிறார். எனவே சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு